ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நேற்றுக்கு வாங்கின அந்த மீனில் வந்து என்ன இருக்குது, அது மேலே வந்து வார்ம்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு அது கண்டுபிடிச்சா அதுக்காக என்ன பண்ணா, அந்த ட்வீசர் இந்த மாதிரி உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும், ட்வீசர் வச்சுட்டு அது மெதுவாக அது மேலே இருக்கிற தெரியுதா, இந்த வார்ம்ஸ் தான் மேலே இருக்கிற வார்மை தான் எடுத்தா, அது ஆங்கர் வார்ம்னு சொல்கிறாத. இது மாதிரி அந்த பேர் ஃபிஷ் 2 ஃபிஷ் மேலேயும் இருந்தது. மற்றதுக்கும் ஸ்ப்ரெட் ஆகிடும், மொத்தம் 4 இருந்ததில்ல, அதுக்கும் ஸ்ப்ரெட் ஆகிடும் சொல்லிட்டு எடுத்துட்டாவ. எவ்வளோ ஒல்லியாக இருந்தது, இவ்வளோ குண்டாக இருக்குது பாருங்கள். இந்த ஃபிஷ்ஷோட டெய்லில் பாருங்கள் ஆங்கர் மாதிரியே இருக்குது. இது போய் நல்லா அந்த ஃபிஷ்ஷோட ஒட்டிக்கும் போல இருக்கு உள்ளே போயிட்டு, அதனால தான் அதுக்கு பேர் ஆங்கர்னு பேர் வந்துச்சான். பாய் ஃப்ரெண்ட்ஸ். இது எடுத்ததுக்கப்புறமா, இந்த வார்ம் எடுத்ததுக்கப்புறமா தண்ணியை ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணிடணும். ஏன்னா அந்த வார்ம் மேலே இருக்கிற பேரசைட்லாம் அதில் ஒட்டிகிட்ருக்கோமா அந்த தண்ணியில். அதனால் தண்ணியை எடுத்துட்டு தண்ணியை மாற்றிட்டு வேறு ஃப்ரெஷ் வாட்டரை மாற்றிட்டு அதுக்கப்புறமா கல் உப்பு போடணுமா அதில். அப்போ தான் திருப்பி அது வராமல் இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன். இது யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இந்த டிப்பை நீங்கள் எடுத்துகிட்டு நீங்கள் செஞ்சு பாருங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.